ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்னைக்கு மார்ச் 30 கடகடன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்ஸை வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ட்ராக்ல ப்ராப்பராக மூவ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஆசிலேஷன் ட்ரையல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆசிலேஷன் ட்ரையலில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆசிலேஷன் ட்ரையலில் வந்து அந்த ட்ரெயின் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா 20 கிலோமீட்டர்ஸ் வந்து போச்சு. ஸோ என்ன ஸ்பீடில் அப்படின்னா 70 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ன்ற ஸ்பீடில் வந்து போயிருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா சென்சர்ஸ் இருக்கும். இந்த ரைடோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இது ப்ராப்பராக வந்து டீரைல் ஆகாமல் போயிட்டே இருக்கா, ஸோ இதில் எப்படியெல்லாம் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்குன்னு நிறைய சென்சார்ஸ் வச்சு வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக்கலி எதுக்கு அப்படின்னா சேஃப்டி காண்டியும், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் காண்டியோ, பேசஞ்சரோட கம்ஃபர்ட் காண்டியோ. ஸோ இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினில் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த செல்ஸில் ஒரு பக்கம் வந்து ஹைட்ரஜனையும் ஒரு பக்கம் வந்து ஆக்சிஜனையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட பை ப்ராடக்டாக வந்து என்ன வரும் அப்படின்னா, ஒன்லி வாட்டர் வேப்பர் தான் வரும். ஸோ இதனால என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்படி ஒரு ட்ரெயினை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரி, இது பண்ணது யாரு? இந்தியன் ரயில்வே. இந்தியன் ரயில்வேயோட யூனியன் மினிஸ்டர் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? சரி, அடுத்தது போலாமா? அதுக்கு முன்னால இந்த ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, ஹைதராபாத்தில் இருக்க 2 ஸ்டேஷன்ஸ். ஸோ இது வந்து 89 கிலோமீட்டர் லென்த் உள்ள ஜிந்த் அண்ட் சோனிபட், இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸை வந்து இயக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, RDSO அப்படின்னா ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினோட ஆசிலேஷன் ட்ரையலை வந்து கண்டக்ட் பண்ணது. ஸோ அதுக்கடுத்து வந்து அப்சஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜி. இது வந்து என்ன அப்படின்னா, அதானியோட போர்ட்ஸ். ஓகேவா? அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் இந்த அப்சஸ். ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜியாக வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜி அப்படின்னா, இப்போது ஒரு இந்தியாவோட ஒரு சி ஏரியாவே எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பெருசு. ஸோ இந்த நியர்பையில் இருக்க ஏதோ ஒரு ஷிப்புக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஃபயரோ, ஃப்ளட்டோ, இன்ஜின் ஃபெயிலியரோ, இல்லை ஸ்ட்ரக்சரல் டேமேஜோ, ஏதோ ஒன்று என்விரான்மெண்டலி இல்லை லைஃப் த்ரெட்னிங் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் இந்த போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அங்கே போயிட்டு அவங்களோட போர்ட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணுது அப்படின்னா, 11,000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் கோஸ்டல் லைனை வந்து கவர் பண்ணுது. ஸோ இது வெஸ்ட் கோஸ்ட் அரேபியன் சீல வந்து எந்த போர்ட் வந்து இது பண்ண போகுது அப்படின்னா, டிகி போர்ட். ஸோ அதே இது வந்து பே ஆஃப் பெங்கால். ஈஸ்ட் கோஸ்டில் வந்து யார் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா, கோபால்பூர் போர்ட். ஓகேவா? ஸோ இந்த 2 போர்ட் தான் வந்து இந்த போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜியை வந்து இதை பண்ண போகுது. ஓகே, அது போயிடலாமா? அடுத்து ஒரு MOU பார்த்தலாம். யார் யாருக்கும் அப்படின்னா, டெக் மஹேந்திராவும் ஐஐடி பாம்பேயும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, 3D ட்வின் டிஜிட்டல் ட்வின்னை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. இது எதுக்காண்டி அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் கேம்பஸ் சிஸ்டம். ஸோ இப்போது ஜிம்கானா பில்டிங்னு ஒன்று பில்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா, மும்பையில் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கோட டிஜிட்டல் ட்வின்னை தான் இவங்க டெக் மஹேந்திராவும் ஐஐடி பாம்பே அவங்க 2 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங்கோட அப்படியே ஒரு டிஜிட்டல் ரெப்ளிகா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அது இந்த பில்டிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு டேப்போ ஒரு பைப்பிங்கோ வந்து ப்ராப்ளம் ஆகுனா, அதே இதுதான் இங்கேயும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்போது கஷ்டப்பட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக இதில் வந்து ஓகே இங்கே தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய சென்சார்ஸை வந்து பில்டிங் ஃபுல்லாக வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து சென்சார்ஸையும் IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே ஸ்டடி பண்ண போகிறாங்க அப்படின்னா, கேஸ் ஸ்டடி IIT கேம்பஸ் பாம்பேயில். ஸோ அதுதான் என்னன்னா ஜிம்கானா பில்டிங். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டிக்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? MOD மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு 2 பேர்கிட்ட MOU சைன் பண்ணுது. எவ்வளோ க்ரோஸ்க்கு அப்படின்னா 858 க்ரோஸுக்கு. யார் யார் கூட அப்படின்னா, USA கூடயும்
அதுக்கப்புறம் ரஷ்யாவில் உள்ள ஒரு கம்பெனி கூடயும். ஸோ எதுக்கு இந்த எம்ஓயு அப்படின்னா, இந்தியன் ஆர்மியையும் இந்தியன் மேரிடைம் சர்வைலன்ஸ் டிஃபென்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்காண்டி. ஃபர்ஸ்ட் ரஷ்யா கூட உள்ளது பார்த்துடலாமா? ஸோ இப்போ ரஷ்யா கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் வாங்க போறாங்க. ஸோ அந்த சிஸ்டம் பேரு டுன்குஷ்கா சிஸ்டம், அதாவது டுன்குஷ்கா ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். ஸோ இதுக்கு எவ்வளோ க்ரோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 445 crores. ஸோ இது வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா எந்த கம்பெனி கூட அப்படின்னா ஜேஎஸ்சி ரோசோபோரான் எக்ஸ்போர்ட். ஸோ இவங்க வந்து ரஷ்யாவில் இருக்க ஒரு கம்பெனி, இவங்க கூட தான் இந்த எம்ஓஏ வந்து சைன் ஆயிருக்கு. எவ்வளோ க்ரோஸ்க்கு அப்படின்னா 445 crores. எந்த சிஸ்டம்காண்டி அப்படின்னா டுன்குஷ்கா ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் காண்டி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஹை வேல்யூ டார்கெட்ஸை கூட ஈஸியாக வந்து ட்ரோன்ஸ் இருந்தோம் குருஷால் மிசைல்ஸ் இருந்தோம் அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் கூட வந்து ஒரு எம்ஓஐ சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா P-81 மெயின்டெனன்ஸ் காண்டி. ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா 413 crores வந்து இதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ இது யார் கூட நடக்குது அப்படின்னா போயிங் கூட நடக்க போகுது. போயிங் இந்தியாவும் ஆக்சுவலி இது யூஎஸ்ஏவோட தான், போயிங் இந்தியா டிஃபென்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதுவும் யூஎஸ்ஏவும் வந்து இதில் வந்து எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா P-81 இந்தியாவோட ஒரு பெரிய பெரிய நேவியோட இம்பார்ட்டான ஷிப், கிட்டத்தட்ட கண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து சப்மரைன்ஸ் ஹண்ட் பண்ணும், அப்புறம் லாங் ரேஞ்சில் சர்வை பண்ணும். ஸோ இவனை இன்னும் பெட்டராக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி போயிங் கூட வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யூஎன் டாஸ்க் ஃபோர்ஸை பற்றி படிச்சிடலாம். ஸோ யூஎன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் காண்டி. ஸோ இப்போது வேர்ல்டில் இருக்க 20% ஆஃப் ஆயில் பாசஸ் வந்து எங்கே தான் நடக்குது அப்படின்னா இந்த பாசஸ் வழியாக தான் நடக்குது. ஸோ இது வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன், கல்ஃப் ஆஃப் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக். ஸோ இது வழியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் இந்த பாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இது அஃபெக்ட் ஆனால் குளோபல் லெவலில் ஆயில் டிரான்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? குளோபல் லெவலில் ஒரு எனர்ஜி கிரைசிஸ் வரும். ஸோ இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோன்னு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க கான்ஃப்ளிக்ட் காரணமாக இந்த ஸ்ட்ரைக் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட்டாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்ஜ் மோரியா டா சில்வா. ஸோ இவங்க யாரு அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் ப்ராஜெக்ட் சர்வீஸ். ஸோ இவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். எதுக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் ப்ராஜெக்ட் சர்வீஸ். ஸோ இவங்கள தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸுக்கு வந்து ஹெட்டாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் எம்ஓஏ பார்த்தலாமா? ஸோ இந்தியா EU ஏவியேஷன் பேக்ட். ஸோ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எம்ஓஏ, ஒரு அக்ரிமெண்ட், வாக்கிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏவியேஷன் ப்ரொடக்ஷன், அதாவது பெங்களூரில் ஒரு நியூ அசம்பிளி யூனிட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் 125 ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து இந்தியாவில். ஸோ இந்த பில்டிங் இம்பாக்ட் வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னா பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்க போகுது. இதுக்காண்டி தான் இந்த எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. யாரும் சைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஜிசிஏ அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இது எதுக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வரும். அவங்களும் யூரோப்பியன் யூனியனோட ஏவியேஷன் செக்யூரிட்டி ஏஜென்சி, யூரோப்பியன் யூனியன் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஏஜென்சி, இவங்க ரெண்டு பேரும் வந்து எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஏர்கிராஃப்ட்ஸை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணலாம், இந்தியாவிலே அசம்பிள் பண்ணலான்றதுக்காண்டி. ஸோ எக்ஸ்பெஷலி என்னென்ன ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னா ஏர்பஸ் ஹெலிகாப்டர் H125க்கும் அதுக்கப்புறம் AS350 ஹெலிகாப்டர்ஸோட பில்டிங் காண்டியும். எங்கே இந்த பில்டிங் சென்டர் இருக்க போகுது அப்படின்னா பெங்களூரு, கர்நாடகாவில். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூவும் சவுத் ஏஷியாவோட ஏவியேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்டும் வந்து ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்ண போகுது. எங்கே அப்படின்னா ஏவியேஷன் ஒர்க் ஷாப் நியூ டெல்லியில் வந்து நடத்த போகிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் மிஷன் 2.0. ஸோ இப்போ ஜல்ஜீவன் மிஷன் பேஸ் 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஹர் கர் ஜல், எல்லா வீட்டுக்கும் வந்து பைப்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பேஸ் 2.0 எதில் இருக்குது அப்படின்னா சஸ்டைனபிலிட்டியில் இருக்குது.
ஃபோக்கஸ் ஆன் கிரே வாட்டர்ஸ், ரீசைக்கிள் சோப்பி வாட்டர்ஸு, அதுக்கப்புறம் ரீசார்ஜிங் கிரவுண்ட் வாட்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து எல்லாருக்கும் போகுது இல்லையா, அது எல்லாருக்கும் போகிறப்ப அது ட்ரிங்கபிளாக இருக்கணும், அது சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த மிஷனில் 12வது ஒரு ஸ்டேட் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அந்த ஸ்டேட் யார் அப்படின்னா மெகாலயா. ஸோ மெகாலயா வந்து அஃபிஷியலி 12வது ஸ்டேட் டு கமிட் டு த ஸ்ட்ரிக்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன் 2.0. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்சிபி, நேஷனல் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அல்ட்ராடெக் கூட வந்து ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓயு எதுக்கு அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்காண்டியும் பில்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டியும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லேபர்ஸையும் இன்ஜினியர்ஸையும் லோ கார்பன் சிமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்காண்டி அதுக்கப்புறம் 3D கான்க்ரீட் பிரிண்டிங்க்கும் லேபர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்காண்டி. ஸோ இந்த எம்ஓயு வந்து யார் எக்ஸ்பெஷலி 2 பேர் சைன் பண்ணாங்க அப்படின்னா என்சிபி, நேஷனல் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் சைடோட டைரக்டர் ஜெனரல் எல்பி சிங் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அல்ட்ராடெக் சைட்லேருந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் டெக்னிக்கல் சர்வீஸ் வந்து அவங்களோட இன்ஜினியர் ராகுல் கோயல் அவங்க 2 பேரும் வந்து இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது வந்து பேங்கிங். ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா யுவர் கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ராடுமே நடக்காது. இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ராட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அமௌண்ட் எப்படி அவங்களுக்கு வரும்? ஏதோ ஒரு பேங்க் மூலியமாக தான். ஸோ இப்போது ஒருவேளை அந்த பேங்க் வந்து அவங்க கேஒய்சியை ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு ஃப்ராட் குரூப்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறேன் கேஐசியை, நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபைனை தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங்கும் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் யூனியன் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்கு, அதுக்கப்புறம் பிஓஐ, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பைன் லேப்ஸ். ஸோ இவங்க 4 பேரையும் நாங்கள் வந்து கீ ஃபோக்கஸில் வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் யாராவது கேஒய்சியை வந்து எந்த பேங்க்காவது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா 2 crores ப்ளஸ் வந்து நாங்கள் பெனால்ட்டி போட்டுருவோன்றாங்க. ஓகே, இதில் வந்து பைன் லேபுக்கு வந்து எதுக்கு பெனால்ட்டி போட்டாங்க, எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாமா? டிபிஐஐடினா என்னது? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இவங்க வந்து 2 பேர் கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப்டான் கூடயும், அதுக்கப்புறம் வந்து ரெப்போஸ் எனர்ஜி கூடயும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப்டானை பார்த்துடலாமா? கிராஃப்டான் கூட எதுக்கு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும். அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து இன்னும் சூப்பராக ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப்டான் கூட எம்ஓஐ சைன் பண்ணது. இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவை ஒரு குளோபல் ஹப்பாக மாற்றணும். எதில் அப்படின்னா டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட்லன்றதுனால. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ரெப்போஸ் எனர்ஜி கூட சைன் பண்ண எம்ஓயு வந்து மொபைல் ஃபியூயல் பம்ப்ஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இது எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா டீபெக்கில். ஸோ இது வேறு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா இது வரைக்கும் நம்மலாம் வந்து பெட்ரோலை வந்து பெட்ரோல் பேங்க்கில் தான் போட்டிருப்போம். ஆனால் மணியை பாருங்கள், மொபைல் ஏடிஎம்ஸ் நிறையா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொபைல் ஃபியூயல் பம்ப்ஸும் இனிமேல் நிறையா வரணுன்றதுக்காண்டியும் அதை தாண்டி வேறு எதெல்லாம் டெலிவர் பண்ணலாம் க்ரீன் ஃபியூயல்ஸில் அப்படின்னா ஹைட்ரஜன் எத்தனால டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கே டெலிவரி பண்ணுறதுக்காண்டி இவங்க கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஹாக்கி இந்தியா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மென்ஸ் ஹாக்கி டீம்லேருந்து யாருக்கு அப்படின்னா ஹர்திக் சிங்க்கு. ஸோ இவர் வந்து ஒரு மிட்ஃபீல்டர். அதே மாதிரி உமன்ஸ் டீம்லேருந்து யாருக்கு அப்படின்னா நவ்னீத் கவுர். இவங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் பொசிஷனில் இருக்கவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் அவார்ட் கொடுக்குறாங்க. என்ன அவார்டு அப்படின்னா ஹாக்கி இந்தியா பால்பீர் சிங் சார் அவார்ட் ஃபார் த பிளேயர் ஆஃப் அ இயர் 2025. ஸோ பிளேயர் ஆஃப் அ இயர் 2025 காண்டி இவங்க 2 பேருக்கும் அவார்ட் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம், இவங்களுக்கு வந்து உமன்ஸ் ஹாக்கி டீம். இவர் ஒரு மிட்ஃபீல்டர், இவங்க ஒரு ஃபார்வர்டர், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஃபர் இக்பாலுக்கு தான் இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்குறாங்க.
ஸோ இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டோட பேர் என்ன அப்படின்னா மேஜர் தேன் சாண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இதுக்கு மணி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 25 lakhs வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து எந்த டீமில் இருந்தார்னா கோல்டு மெடல் வின்னிங் டீம் ஆஃப் 1980 வந்து இவர் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னா குஜ்ராந்த் சிங் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ இவர் என்ன பிளேயர் அப்படின்னா இவரும் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் தான். ஸோ இவருக்கு 31 வயசு தான் ஆகுது. ஆனாலும் வந்து இந்தியன் ஹாக்கிலேருந்து இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. இவர் வந்து ஃப்ரண்ட் லைனில் இருந்தார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் வின் பண்ணாங்க டோக்கியோ அண்ட் பாரிஸில். ஸோ அப்போ வந்து இவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? சன்வி நிரஞ்சன் ஜோதி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கேஸ்ட் NCBCயோட சேர்பர்சன் தான் யாரு அப்படின்னா சன்வி நிரஞ்சன் ஜோதி. ஓகேவா? ஸோ அவங்களோட டென்னரில் வந்து அவங்க வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா டேட்டா ட்ரைவன் பாலிசி எவல்யூஷன் ஃபார் OBC வெல்ஃபேர் காண்டி. ஸோ இது வந்து பேக்வர்ட் கேஸ்டில் இருக்கவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி தான் இந்த NCBC அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்களோட சோசியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரூரல் ரிஃபார்ம்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கமிட்டி. இந்த கமிட்டியோட சேர்பர்சனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சன்வி நிரஞ்சன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கமிட்டியோட இன்னொரு மெம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா கிரண் உமேஷ் மஹாலி. ஸோ இவங்களை வந்து மெம்பர் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாமா? நேற்று March 29 வந்து வேர்ல்டு பியானோ டே. வேர்ல்டு பியானோ டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா 88th டே ஆஃப் த இயர். ஒவ்வொரு வருஷமும் வர 88th டே தான் அந்த வேர்ல்டு பியானோ டே. அதுக்கப்புறம் March 30 இன்னைக்கு என்ன அப்படின்னா ராஜஸ்தான் திவாஸ். ஸோ இது எத்தனாவது அனிவர்சரி அப்படின்னா 77th அனிவர்சரி. ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்துலாமா? NCB. ஸோ NCBனா என்ன அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ். அதோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா டாக்டர் LP சிங். ஸோ அதுக்கப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட ஹெட் ஆஃப் டெக்னிக்கல் சர்வீசஸ் யார் அப்படின்னா இன்ஜினியர் ராகுல் கோயல். இவங்க 2 பேரும் தான் MOU சைன் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் செக்டரில். ஸோ அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட செக்யூரிட்டி ஜெனரல் யார் அப்படின்னா ஆண்டனோ கட்டீரிஸ். ஸோ அவ்வளோதாங்க என்னோட கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி நிறையா கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி கரெக்டாக படிக்கணும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.